his movie got leaked. So a lot of people had that opportunity பார்க்கிறதுக்காக, but as me nanaka or loyal fan, I've never watched a single scenes of his. படம் ரிலீஸ் ஆகுது நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அன்னைக்கு வந்துட்டு என் பையனோட பிறந்த நாள், ரெண்டும் ஒன்றா கொண்டாடலான்னு. கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னாக்கா, இங்கே பெங்களூரில் டிவி கேக்கு ஃபேன்ஸ் ரொம்ப இருக்குது. இங்கே வந்துட்டு இங்கே ஒரு பேஸ் ஒன் ஃபார்ம் பண்ணோம். எங்களோட FDFS ஜர்னி ஆரம்பிச்சது தலைவர்கிட்ட தான், முடிஞ்சா தலைவரோட தான். ஆமாம், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆக்சுவலி ஒன் லாஸ்ட் டைம் அந்த லாஸ்ட் டான்ஸ் விஜயோட பெரிய தீவிர ஃபேனுங்க. அப்படிங்களா? என்னோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கிளைமேக்ஸ் படம் ஆல்ரெடி ஆன்லைனில் லீக் ஆனாலுமே நம்ம அதை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். அவர் லாஸ்ட்டில் அவர் வந்து ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கணும், என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம், நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். தளபதி இளைய தளபதி பார்த்து அடுத்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து நாங்கள் பட் கிட்டத்தட்ட என் குல சாமி விஜய் தான் என்னோட எல்லாமே. ஃபைனலி ஜனநாயகன் 23rd உங்கள் ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது. அந்த அளவுக்கு ஈகராக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பெங்களூர் MG ரோட்டில் இருக்கோம். சாரி, நான் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். வெல்கம் டு விக்கி வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி ஜனநாயகன் ப்ரமோஷன் MG ரோட்டில் பண்ண போகிறோம், பெங்களூரில் பண்ண போகிறோம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களா எப்படி எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? எதுவும் நியூஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ப்ரோ. ஆஃப்டர் அ லாங் டைம் எல்லாம் ஸ்ட்ரகிள் முடிச்சு அவர் படம் ரிலீஸ் ஆகுது. லாஸ்ட் டைம் அவரை வந்துட்டு பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்றப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது. அவர் லாஸ்ட் படம்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது நம்மளுக்கு. ப்ரோ ஒரு நிமிஷம், போஸ்டர் எங்கே? கேமராமேன் கிட்ட இருக்குது போஸ்டர். வாண்டடில் நிற்கிற மாதிரி நிற்கிறா. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறேன். 6 மாதமாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். எப்போ கிடைக்கும் ரிலீஸ் ஆகும், தலைவர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நடந்துருச்சு. ஓகே, இப்போ அந்த டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தளபதி விஜய்லேருந்து இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு வருது. எனக்கு பர்சனலாக அது தளபதி விஜயும் கூட வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு அவளோட வந்து CM ஜோசப் விஜய். ஓகே, அந்த மாதிரி வந்து அது பட் ஸ்டில் ஒன் லாஸ்ட் டைம் அந்த லாஸ்ட் டான்ஸ் விஜயோட பெரிய தீவிர ஃபேனுங்க. அப்படிங்களா? என்னோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கிளைமேக்ஸ் காஸ்டியூம். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டட் ஆகுறீங்க? ப்ரோ நம்ம படம் வரணும்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படம் ஆல்ரெடி ஆன்லைனில் லீக் ஆனாலுமே நம்ம அதை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். நாங்களும் பார்க்காம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கக்கூடாது, தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கிறோம். தேட்டரில் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ. ஓகே, தலைவர் ஃபேன் இவர், ரஜினி சார் ஃபேனு இவர், AK ஃபேன். நீங்கள் சொல்ல அப்படின்னு. ஆக்சுவலாக நானுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு நல்ல சின்ன படம் தான் வந்துக்கிட்டு இருந்தது. பட் இப்போ இனிமேல் கொஞ்சம் பெரிய படம் வந்து நம்ம, அதுவும் விஜய் சாரோட படம் வருதுன்னா கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீச் ஆகவும் நமக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம CM சார் வந்து இதான் லாஸ்ட் படம் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஐ விஷ் அவர் இன்னும் கொஞ்சம் நடிப்பார்னு எதிர்பார்க்குறேன். ஒரு சின்ன ஹோப்பு தான், நடித்தா நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்து ரொம்ப தளபதி. ஆமாங்க, இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது வர 23ஆம் தேதி. பல பிரச்சனைகள் அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யார் ஃபேன்? இவர் தான் சின்ன வயசுலேருந்து இவர் தான், எல்லாமே இவர் தான். ஓகே, எல்லாமே இவர் தான். எப்படி வெயிட் பண்ணுறீங்க படத்துக்கு? இல்லை, ரொம்ப ஒரு கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டு மேலே வந்துக்கிறாரு. இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் லாஸ்ட் படம் ரொம்ப பிரச்சனை. ஆனாக்கா இருந்தாலும் வந்துட்டு எல்லாம் ஒரு மனசில் நிறைய வழிகள் இருக்குது. தாங்கி அதே வழி தான் எங்களுக்கு கூட. இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அன்றைக்கி வந்துட்டு என் பையனோட பிறந்த நாள், ரெண்டும் ஒன்றா கொண்டாடலான்னு. சரிங்கண்ணா, இப்போ சிஎம்மும் ஆகிக்கிறாரு. ஆமாம், சில பேர் வந்து தப்பாலாம் பேசுகிறாங்க, சின்ன கட்சி 2 வருஷத்தில் வந்த கட்சி பண்ணதில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் மக்கள் நல்லா தெளிவாகிறாங்க. இப்போது ஆமாம் பண்ணுறாரு, டைம் கொடுங்க அவர் பண்ணுவார் அப்படின்னு. அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? சிஎம் ஆனது அந்த ஒரு இது இல்லை, அவர் எல்லாம் பண்ணுகிறதெல்லாம் இப்போ நல்லது தான் பண்ணுகிறார்.
ஒன்றே அவரை பற்றில சொல்கிறாங்க 4 பேர் 4 விதமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வழியில் கரெக்டாக போயிடுறாரு. இல்லைனாக்கா அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? அவர் எவ்வளோ திட்ட அவர் அந்த மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட என் குல சாமி. அப்படிங்களா? உங்கள் வால்பேப்பர் காட்டினீங்களே, அதையும் கொஞ்சம் காட்டியிருக்கீங்களா? இப்போ கூட வந்துட்டு விஜய் சாங் தான் கேட்குறேன். விஜய் ஜூலை மாதத்தில் சாங் ஓடுது. வால்பேப்பரில் ஜனநாயகன் வால்பேப்பர். என் பைக் கூட அங்கே தான் விட்ருவோம். அதில் வட்டி ஸ்டில் தான் போட்டோம். அதுலேயும் ஸ்டிக்கர் விஜய் தளபதி தான். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போது படத்தில் வந்துட்டு இத்தனை நாள் நம்ம தளபதி விஜய் அப்படின்ற டைட்டிலை பார்த்துருப்போம். இப்போது அதெல்லாம் தாண்டி அது இன்னும் சீஃப் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இன்னும் ஜாஸ்தி. நாங்கள் வந்துட்டு அது இன்னும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட். காலையில் கூட முகுந்தா தேட்டர்கிட்ட போயிட்டு பேனர் அடிச்சுக்கிறாங்க. அதனால் காலையில் கூட எல்லாம் டிக்கெட் எல்லாம் கிடைக்குமா இல்லைன்னு போய் பார்த்துட்டேன். ஓகே, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து தான் அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கணும், தங்கச்சி எப்படி பார்த்துக்கணும் எல்லாம் இவரை பார்த்து தான் எல்லாம் நான் இது பண்ணிக்கிறேன். 23ஆம் தேதி முகுந்தா தேட்டரில் உங்களை பார்க்கலாம். அப்படின்னா தாராள். ஓகே, கண்டிப்பாக பேண்டு மோளம் நம்ம ஒரு திருவிழாவே நடக்க போகுது. நீர் தான் ப்ரோ படம் படம் சொல்லு ப்ரோ. இந்த படம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா ப்ரோ. இந்த படம் வந்துட்டு இந்த படம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சிஎம்மோட படம் அது வேற. விஜய் சிஎம்மை பார்த்துட்டு வேற ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. வேறு ஜனநாயகர் லாஸ்ட் ஃபிலிம் வேறு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோம். இஸ் நோ மோர் அன் ஆக்டர் இஸ் எ சிஎம். ஹாய்ண்ணா, உங்கள் பேர்? என் பேர் சிலம்பரசன். சிலம்பரசன். எஸ்டிஆர் ஃபேனா? விஜய் ஃபேன் தான். தளபதி ஃபேன். மன்றத்தில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல? நான் 2018 வரையும் மன்றத்தில் தான் இருந்தேன். நிறைய போர்டு ஓப்பனிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். எந்த ஊரில்? நான் திருப்பத்தூர். நம்ம என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நவீன், திருப்பத்தூர் மாவட்ட செயலாளராக இருக்கார் இப்போயா? ஓகே, நான் அதில் தான் பொருளாளர். அப்போது நாங்கள் இருக்கிற டைமில் மாவட்ட ஆவலர் திருப்பத்தூர். ஸோ அதில் நாங்கள் ஒன்றியத்தில் திருப்பத்தூர் நகரத்தில் இருந்தோம். அந்த டைமில் நான் பொருளாளர் மக்கள் இயக்கத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது 2016, 17, 18 எல்லாம் நாங்களாம் நிறைய போர்டு ஓப்பனிங் பண்ணியிருக்கோம். சம்மர் டைமில் தண்ணீர் பந்தல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப விஜய் தான் என்னோட எல்லாமே இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஜனவரியிலே ரிலீஸ் ஆக வேண்டியது. பல பிரச்சனைகள், சென்சார் சர்டிஃபிகேட் லீக் ஆச்சு. இப்போது அப்பே ரிலீஸ் ஆயிருந்தா தளபதி விஜய் அப்படின்றதோட முடிஞ்சிருக்கும். இப்போது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றதோட சேர்த்து வருது. இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டராக வரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதெல்லாம் கண்டிப்பாக வரும்னு எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வெயிட்டிங்னாக்கா, ஸோ நிறைய பேர் சொன்னாங்க படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. நாங்களும் சரி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி யாருமே அந்த படம் பார்க்க வரல. ஸோ அது எந்த அளவுக்கு வெயிட்டிங் அந்த அளவுக்கு வெயிட்டிங். 23rd மார்னிங் 6 AM ரிலீஸ் பெங்களூரில். ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஒரு ஃபேவரட் ஃபிலிம்னா எது சொல்லுவீங்க? தளபதி ஃபிலிம்னா ரொம்ப இருக்குது, சொல்கிறதுக்கு இல்லை. துப்பாக்கி சொல்லலாம், மெர்சல் சொல்லலாம். அப்புறம் இப்போ மெர்சல் டைம்லலாம் நாங்கள்லாம் தான் தேட்டர் வெளியே வந்து டிக்கெட் எல்லாம் செல் பண்ணியிருக்கோம். மன்றத்தில் இருந்த டைமில் நாங்கள் ஆகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ எக்ஸ்ட்ரா காசு போட்டு வைக்கிறாங்க அப்படின்றாங்க சொல்கிறாங்க. மன்றத்து சைட்லேருந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக கிடையாது. மன்றத்து சைட்லேருந்து ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தலைமையிலேருந்து வரும். அந்த ப்ரைஸாக இருக்கும். மன்றத்து சைட்லேருந்து டிக்கெட் வந்து விற்கிறது கிடையாது. நாங்கள் கரெக்டான ரேட்டுக்கு தான் விற்றுருந்தோம். சரிங்களா? அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வேறு யாருக்கும் செல் பண்ணுறோம். அவங்க வந்து செல் பண்ணுவாங்களே தவிர நாங்களாம் வந்து அந்த மாதிரி பண்ணது கிடையாது. கண்டிப்பாக மன்றத்தில் அந்த மாதிரி தளபதியோட ரசிகர் அப்படின்னும் போது கண்டிப்பாக பண்ணதும் கிடையாது. அது மாதிரி பண்ணதும் இல்லை இது வரைக்கும். ஏன்னா நாங்கள் பர்சனலாக நான் அங்கே ஃபீல் பண்ணிடுறேன். 2018 வரையும் நான் மட்டத்தில் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு இங்கே ஜாப்பில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா கண்டினியூ பண்ண முடியல. நான் பெங்களூர் தான் ஒர்க்கிங். 2017 நாங்கள் பெங்களூர் தான் இருக்கேன். 18 வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். எல்லாமே புஷியானந்தோட பர்த்டேக்கெல்லாம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்திருக்கோம். நேற்று பர்த்டே. ஆமாம், இப்போ 2017 சொல்கிறேன். ஸோ 18 வரைக்கும் நான் இருந்தேன். லாஸ்ட்டாக மெர்சல் வரைக்கும் நான் இருந்தேன். எல்லாமே பண்ணேன். அப்புறமா எங்கள் ஜாப் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா, இங்கே பெங்களூரில் டிவி கேக்கு ஃபேன்ஸ் ரொம்ப இருக்குது. இங்கே வந்துட்டு இங்கே ஒரு பேஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். பெங்களூரில் வந்துட்டு செட் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு செட் ஆகிட்டு இருக்குது. செட் ஆகிடும் கண்டிப்பாக. ஒரு சிலர் வந்து அடுத்த பிஎம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஆக்சுவலி அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தானில் இருக்கிறவங்க, பஞ்சாபில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து அவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கெல்லாம் டெவலப் ஆகிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி இருந்த ஆட்சிக்கோ இப்போ இருக்கிற ஆட்சிக்கோ? கண்டிப்பாகவே ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ ரொம்ப எளிமையானவங்களாம் எம்எல்ஏ இருக்காங்க, மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லது சாதாரண மக்கள் நம்மள மாதிரி ஒருத்தவங்க இன்னைக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு, அதாவது நம்மள ஒருத்தவங்களாக இருந்தவங்க வந்து எம்எல்ஏ இருக்காங்க, எம்பிஆ மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணுவாங்க, 100% நல்லா பண்ணுவாங்க, எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சின்ன ஒரு சில தப்பெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி ஒரு சிலர்லாம் பண்ணுவாங்க. ஆனாலுமே அதெல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டு நல்லதாக பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் வந்துக்கிறது இதுக்காக தான். கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த பழைய மெமரிஸ் மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி லியோ படத்துக்கும் பண்ணியிருந்தோம். இதே எம்ஜி ரோட்டில் இதே ஏரியாவில் லியோ படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணியிருந்தோம். இப்போ ரொம்ப 2 வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் முக்கியமாக இந்த சர்டிஃபிகேட் சென்சார் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கோம். அதை விட இந்த பண்ண போகிறோம் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு விஷயம். தளபதி விஜய்லேருந்து ஜோசப் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தளபதி விஜய் இதுக்கப்புறம் பார்க்க முடியாதோ அப்படின்றது. பட் ஸ்டில்யா பார்க்கலாம், நம்ம இங்கே இருக்க பப்ளிக் கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம், என்ன சொல்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஜனநாயகன் படம் இப்போ ஆல்மோஸ்ட் பல பிரச்சனைகளெல்லாம் தாண்டி இப்போது ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க நீங்கள்? அதாவது தளபதியோட கடைசி படம் இது. அவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கும். ஓகே, முதலமைச்சர் ஆகிட்டாரு, அவருக்கு படம் நடிக்க மாட்டார், இதுதான் கடைசி படம் அவரோட படம். அதான் தளபதி விஜய் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டைட்டில். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான் ஓட்டு. ஃபர்ஸ்ட் ஓட்டு நீங்கள் எல்லாருமே சூப்பர் விஜய்க்கு தான் போடுறோம். அவர் லாஸ்ட்டில் அவர் வந்து ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கணும், என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம், நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். அடுத்து அவர் இப்போ சிஎம் ஆகிட்டாரு, அடுத்து மக்களுக்காக சேவ் பண்ண போகிறாரு. அவரோட பணி நல்லா சிறக்கணும். தளபதி இளைய தளபதி பார்த்துட்டு அடுத்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து நாங்கள் பட் ஒரு சில தளபதி ஃபேன்ஸ், ஈவன் நானும் தளபதி ஃபேன் தான், பட் எனக்கு வந்துட்டு தளபதி விஜய் அப்படின்றது இத்தனை பார்த்துட்டோம். இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு வரப்போகுது இல்லையா? ஸோ அது எனக்கு தளபதி விஜயும் வரணும் அப்படின்ட்டு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு இருக்கு. தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹை எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கு கரெக்ட். பட் அது ஒரு மாதிரி எமோஷன் இல்லை, தளபதி விஜய் இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ரெண்டு வேணும், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரும் வேணும், பட் தளபதி விஜய் மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக 6 மாதம் கிட்டத்தட்ட லீக்டு வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அதனால லீக்கர்ஸ் நாங்கள் டவுன்லோட் பண்ணல, நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ தியேட்டரில் போய் ஒரு கடைசி படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குறோம், நல்லா எல்லாத்தையும் கூட்டு போகிறோம், நம்ம காசோட கூட்டு போய். உங்கள் ஃபேவரட் மூவி ப்ரோ? உங்களுக்கு தளபதி படத்தில் தெரியும் உங்களுக்கு ப்ரோ? கில்லி ப்ரோ. கில்லியா? ஓகே. என்ன ஃபேவரட் சாங்? என்ன பாட முடிஞ்சா? ஓகே, பாட முடியுமா? பாடலாம் தெரியாது. ஓகே, என்ன சாங் இப்போ இந்த மூவியில் எந்த சாங் ஃபேவரட் உங்களுக்கு? ஒரு பெரிய கண்ணே மணி மணி அந்த அது டாட்டர்ஸ்க்கான சாங்ன்றதுனால நல்லா இருந்துச்சு. அந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஹாய் மேம். ஹாய். அண்ட் லைக் யூ மைட் பி நோயிங் தளபதி விஜய். நீங்கள் தமிழ் கம்பெனி? தமிழ் தான் நான். ஓகே. ஸோ தளபதி படம் ஜனநாயகன் வந்துட்டு பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்போ ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? வெரி மச், லைக் சூப்பர் எக்ஸைட்டட். பிகாஸ் லாட் ஆஃப் என்னன்னாக்கா இப்போ வந்து விஜய் வந்து தளபதி வந்து சிஎம்ஆ வந்து அவருக்கு முன்னால லைக் his movie got leaked. So a lot of people had that opportunity பார்க்கிறதுக்காக. But as me என்னன்னாக்கா ஒரு loyal fan, I've never watched a single scenes of his. So I'm just waiting for 23rd. So இவர் மூவி பார்க்கிறதுக்காக like first day first show in my entire life. So பார்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. So it's gonna be like an exciting moment for me. ஸோ உங்கள் ஃபேவரட் மூவி தளபதியோட? பிரியமானவளே. பிரியமானவளே, வாவ், சூப்பர் ஃபிலிம். ஓகே. அண்ட் ஒன் ஃபேவரட் சாங் அப்படின்னா எது சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் என்னன்னாக்கா என்னோட லைலா வராலி மைலா, அது ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. இப்போ மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் இப்போ வந்து இது லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் தளபதி ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்சுவலி நான் இப்போ மட்டும் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு மூவியில் பார்க்க முடியாது. பட் ஸ்டில் என்னன்னாக்கா ஒரு சிஎம் ரியல் லைஃப் ஹீரோ லைஃப்ல பார்க்கறதுக்கு ஒரு லக்கியாக இருக்கிற மாதிரி. அது தளபதி ஃபேன், அது இன்னும் ஜோஷா இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒரு சிஎம்ஆ ஓகே ஃபைன் பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? நேற்று நடந்த ரைடுனால எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஆகிட்டு இருக்கேன். ஐம் சீயிங் எவ்ரிதிங் ஆஃப் ஹிஸ். எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் இங்கே பெங்களூரில்? நான் பெங்களூர் இது தான் பேஸ்டு. பட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் தளபதி. லைக் வாட் எவர் இஸ் கோயிங் ஆன், ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். திஸ் வாஸ் லைக் இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பெங்களூரில் ஒருத்தவங்க இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸை
ஃபாலோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாள் என்னென்ன ஆகிட்டு இருக்குன்றது சீரியஸாக மேபி வேறு யார் வந்திருந்தாலும் அந்த ஒரு புல் இருந்திருக்காது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். மை ப்ளஷர், தேங்க்யூ ஸோ மச். ஜனநாயகன் வந்து எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்ட்டு? ப்ரோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஆக்சுவலாக இது தலைவரோட லாஸ்ட் படம். ஓகே. ஸோ நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எடுத்துட்டோம், ரெடியாக இருக்கும். FDFS எந்த லக்ஷ்மி தியேட்டர் 6 AM. ஓகே, அங்கே பார்க்கலாம் உங்களால் அப்படின்னா? கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஜனநாயகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளை தாண்டி இந்த லீக்கும் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் அந்த ஒரு கிரேஸ் அத்தனை பேர் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்த எல்லாருமே சொன்னது நான் இது வரைக்கும் பார்க்கல, ஐ எம் லாயல் தளபதி ஃபேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்தீங்களா அந்த லீக்? இது வரைக்கும் ஒரு சீன் கூட நாங்கள் பார்க்கல. ஓகே, டோட்டலி நாங்கள் அதுக்கு தான் தலைவரை பார்த்தா பிக் ஸ்க்ரீன் தான் நாங்கள் ஆரம்பித்தது. அஜித் AK ஃபேன். ஓகே, ஆனால் என்ன படம் பார்த்தா ஆக்சுவலி இந்த நம்ம கேங்லே AK ஃபேன், அவரும் AK ஃபேன், 2 பேர் தலைவர் ஃபேன், நாங்களும் இப்படி தான் இருக்கோம். FDFS ஜர்னி ஆரம்பித்தது தலைவர்கிட்ட தான், முடிஞ்சா தலைவரோட தான். ஓகே, இதான் லாஸ்ட் மூவி. ஆமாம், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அது எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? இதுக்கப்புறம் படமே இல்லை அப்படின்னப்போ அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இது அந்த சைடு பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தீபாவளினாவே தலைவர் படம் தான். ஸோ எல்லா டைமும் பொங்கல் தீபாவளி தலைவர் தான். இந்த வாட்டி பொங்கல் கொஞ்சம் லேட்டாக வருது, ஜூலையில் தீபாவளி. ஓகே, தலைவர் படம் வர அன்னைக்கு தான் தீபாவளி, அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது அஃபிஷியல் ரிட்டையர்மெண்ட் எங்களுக்கு அன்அஃபிஷியல் ஆகிடுச்சு. இருந்தாலும் பட் இவர் தான் அஃபிஷியல் ஆகிடுச்சு. சிஎம் இதை விட பெரிய பெரிய இதெல்லாம் இனி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு ஏகேவும் பிடிக்கும், அவரையும் ஃபாலோ பண்ணுறேன். ரேஸில் துபாயில் போய் லைக் 2 நண்பர்கள், அவங்க 2 பேரும். ஒரு பக்கம் அவர் இந்தியா கொடி தூக்கி அங்கே நிற்கும் போது இவர் இங்கே தமிழ்நாடு, அது ஒரு மாதிரி ப்ரௌட் மூமெண்ட். வேற ஸ்டேஜ்ல இருந்து பார்த்துட்டோம், சின்ன வயசுல இருந்து அடிச்சுட்டு பார்த்துட்டோம், இது பண்ணி சேர்ந்து இருந்து பார்த்துட்டோம். இப்போ மோஸ்ட்டாக நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக பார்க்க முடியுது. இப்போ முன்னாடிலாம் அடிச்சுக்கிறது அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த சைடு போயிட்டு அப்படிங்களா? ஓகே, பரம்பரை தான் அடிச்சுக்கிட்டாலும் கடைசியில் பிரச்சனை நண்பர் விஜய் தளபதி தான், கடைசியில் தளபதி தான். எங்களுக்குள்ள அடிச்சுப்போம், ஆனால் விட்டு கொடுக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தா தளபதி விஜய் அப்படின்றதோட முடிஞ்சிருக்கும். அவர் சொன்ன வந்த மாதிரி தான் 3 months முன்னாடி வந்திருந்தா தளபதி விஜய்னு வந்திருக்கும். 3 months பேக் வருது சிஎம் விஜய்னு வருது. இதில் எங்களோட பாட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்கு. ஷூர். ஏன்னா நாங்கள் ஓட்டு போடும்போது இங்கிருந்து போய் ஓட்டு போட்டுட்டு திரும்பி ஓட்டு போடுறதுக்காகவே நாங்கள் போய் ஓட்டு போட்டு வந்தோம். ஓகே, நீங்கள் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கும். எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணாமல் இப்படி மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் இப்போ பாலிடிக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, அதுக்கு மெயினான ரீசனுமே தலைவர் தான் சொல்லணும். தலைவர் வர இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தாங்களா அப்படின்றது தெரியல, நானும் பார்த்தது இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியிலேயும் யாரும் இல்லை. ஹேட்ஸ் இருக்கு, ஹேட் நிறைய கண்டிப்பா. அண்ணன் மேலே ஹேட் நிறைய இருக்கு. அண்ணனும் இப்போதான் லேர்ன் பண்றாரு, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. மேபி இன்னும் 60 days கூட ஆகல. அதுக்குள்ளேயுமே நிறைய குட் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்காரு. நெகட்டிவ் ஷேட்ஸும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போக இப்போதான் பேபி ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்தோன்னே முழுசா முளைக்கிற மாதிரியே பெருசாக முளைக்கணும். அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு நெக்ஸ்ட் PM அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதை எப்படி பார்க்க நார்த் சைடு வந்து ஃபுல் சப்போர்ட் போயிட்டு இருக்கு அவருக்கு. மோஸ்டா இங்க இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே அங்கே பார்க்க முடியும். எக்ஸ்பெக்டடாக கேரளாவோட அந்த ட்ரக் இதுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் மோகன்லால் அவர்கள்லாம் மீட் ஆகிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தானே நெக்ஸ்ட் கேரளாவில் நிற்கலாம் சான்ஸ் இங்கே விட கேரளாஸ் நிறையவே கேரளாவில் சேட்டாஸ்லாம் பிரிப்பாங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு PM ஆனாலும் சவுத் சைடு எல்லாம் கவர் பண்ணிடுவார். கேரளா, பெங்களூர், தமிழ்நாடு ஆல்ரெடி மேக்ஸிமம் ஃபேன்ஸ் நார்த் சைடு மட்டும். நார்த்லேயும் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பூஸ்ட் இருக்கு. பிடிச்சிட்டாரு பசங்களை பிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி இப்போ ஓட்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு கண்டிப்பாக பிடிச்சிட்டாரு. ஓகே, அதான் இனி திரும்பி பார்த்தா வெற்றி மட்டும்தான். ஓகே, ஹோப்ஃபுல்லி பிளாக் பஸ்டர். ஜனநாயகன் எந்த அளவுக்கு இப்போ இந்த 1000 crores அப்படின்ற அந்த ஒரு ட்ராக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக இது பிளாக் பஸ்டர் தான். அது ஒரு இதுதான் கண்டிப்பாக 450 to 500 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1000 லைக் லீக் ஆனது அப்படின்றது மட்டும் காரணம் சொல்லிட முடியாது. லீக் ஆனது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஸ்டோரி, A சர்டிஃபிகேட் 18+ மட்டும் தான் அப்படின்ற ரீஜனல் மூவி வேற. பட் இது டப்டு அந்த மாதிரி அதான் பணத்துக்காக எடுத்தது இல்லை, ஒரு மாதிரி கேம்பெயினுக்காக மாதிரி அந்த மாதிரி. விஜய் நாம எப்பயுமே அந்த 1000 crore இதுக்காக நாங்கள் இது பண்ணதே கிடையாது. விஜய் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்தால் போதும், ஃபேன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் சவுத் இது மட்டும்தான். அதுக்கு 1000 crores வேணும்னா மெயின் ரீச் வந்து ஹிந்தியில் கிடைக்கணும். ஹிந்தியில் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம வேற மாதிரி போகணும். அது நமக்கு கொடியை பிடிக்கணும். அது நமக்கு செட் ஆகாது. பண்ணதும் இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. திருவிழாவை மட்டும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணதும் இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. அது நமக்கு நம்மளோட இது.
தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உலகம் எங்கே வாழ போகிறாரு. தேங்க்யூ. ஹே காய்ஸ், எல்லாம் இப்போது ஜனநாயகன் மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹைப்பை பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஹைப்பும் பார்த்துருப்பீங்க. நிறையா தலை ஃபேன்ஸும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் 23ஆம் தேதி மீட் யூ ஆல் ஆன் தியேட்டர்ஸ். மஸ்ட் வாட்ச். தியேட்டரில் போய் பாருங்கள். என்ன தான் இந்த லீக் வெர்ஷன் நல்லா இல்லை, 1008 படம் ரிவ்யூஸ் வந்தாலும் கடைசி படம் என்ஜாய் பண்ண போகிறோம். அது கேசரி அவனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த அவன் தான் இருக்கட்டும். இது அண்ணன் படம் அப்படின்ட்டு இந்த தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஆக்டர்ஸ் ஃபேனும் செலிப்ரேட் பண்ண போகிற ஒரு லாஸ்ட் ஃபிலிம். ஸோ லாஸ்ட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் வழியாக தான் இருக்குது. பட் அது வேறு டிபார்ட்மெண்ட். இப்போதைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணி முடிப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் விக்கி வ்ளாக்ஸை. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் தியேட்டர்ஸில் போய் ரிவ்யூ பார்ப்போம். எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நான் எண்ணம்